தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு. ஆனா இது திமுகவுடன் தொடர்ந்து போட்டியிட தாவேகா தயாராக தொடர்ந்து காங்கிரஸ் என்றைக்குமே திமுகவோட கூட்டணி தான் இருக்கிறது. சில மனமாச்சரியங்கள் வந்திருக்கிறது. எங்களால் அவருக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் எங்களை காட்டி கூடுதல் சீட்டு பெறுகிற அளவுக்கு தான் நிலை இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டு பெற்றிருக்கிறார். தனித்து போட்டியிட தயாராக இருக்கா? பொறுத்திருந்து பாருங்கள். தனித்தா வலிமையான கூட்டணி என்பதை நீங்க காணப்போம். தாவேகா அதிமுகவோட வர்றதுக்கு பாக்குதுன்னு சொல்லி ஜெயக்குமார் நேற்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். பத்திரிகையாளர் சந்திக்க தராணி இல்லாம இருக்காரு விஜய். இப்ப அதிமுக பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்குது, யாரு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் வேண்டுமானால் நம்முடைய அணிக்கு வரலாம். அவருக்கு அங்கே சீட்டு கிடைப்பதில்லை, கிடைக்க போவதில்லை. அவர் மகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆரங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய கருத்திற்கெல்லாம் நல்ல நண்பர். ஆகவே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் மனதிலே உதிப்பதை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது. என்றைக்குமே தனித்து நின்று முதலமைச்சர் ஆவதற்கு மட்டும்தான் அவர் இருக்கிறாரே தவிர மற்றவர்கள் வாக்கு கேட்கின்ற அளவிற்கு அவர் இல்லை. ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், அலை மோதுகிற கூட்டம், 18 வயது 45 வயதிலும் இருக்கிற அனைவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு மற்றவர்கள் பேசினால் சரியாக இருக்கும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்லி இது பொறுத்த அளவுக்கு நம்முடைய கொள்கை அதுதான். மற்ற கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் தான். மற்றவங்க ஆட்சியில் பங்குலிட்டாங்க. நான் பங்குன்னு சொன்னங்காட்டி தான் அவங்க பங்கு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. எங்களால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். தனித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற போது ஏன் இந்த கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? வருகின்றவரை வரவேற்போம். அதில் என்ன தயக்கம் இருக்கிறது? ஜெயக்குமார் வந்தாலும் ஏத்துக்குவீங்களா சார் கட்சியில? ஜெயக்குமார் நண்பர், வருவதாக சொல்லட்டும். அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். ஏனென்று சொன்னால் வருவாரா ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது அவர் வரட்டும் என்று சொல்லட்டும். அதற்கு பிறகு அதை பற்றி தலைவிடத்திலே சொல்லுவோம். உங்களுடைய நண்பர் புகழேந்தி புதிய கட்சி ஆரம்பிச்சார். என்னுடைய நண்பர் அல்ல, அவருக்கு பல நண்பர்.